சீனில் ஸ்கெலிட்டன் காமிக்கிறானுங்க. நான் சாக மாட்டேன், எப்படியாச்சும் என் மாஸ்டர் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாஸ்டர் கிட்ட போயினுங்க. இவங்க மாஸ்டர் நெக்ரோமான்சர் இந்த டஞ்சன் ஒரு பாஸ். அப்போன்னு வந்து வயிற்றுல ஒரு குத்து குத்துறான். இல்லை மண்டையில் பின்னாடி டங்குன்னு ஒரு அடி அடித்து மட்டும் தண்ணியாக தண்ணி போய் கரெக்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய் விடுது. மாஸ்டர் உங்களை நான் எப்படியாச்சும் நான் காப்பாற்றுவேன், எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பொண்ணு செத்துச்சு. வேறு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போது தலை மட்டும் தனியாக வந்து சிச்சுன்னு இருக்கும்போது காலை ஒரு கடி. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெலிட்டனை நசுக்கிட்டான். அண்ணா அப்போவே காலி. நேரு இது ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. கனவு இல்லை, இதான் மறுபெருவின்னு நான் நினைக்கிறேன். நல்ல மழை. இந்த இடம் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. நேரு இது லெவல் 1 ஸ்டேட்டஸ். நான் லெவல் 1 இருக்கேன், ஆனால் நான் லெவல் 36 தானே இருந்தேன். இது என்ன மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு புரியல. எலும்பு மாட்டியா, என் பேரா ரூபிகா, நான் தான் உன்னை இங்கே எழுப்புனேன். சூபி நீ தானே ரூபிகா? என் பேர் தெரிஞ்ச மாதிரி திரும்ப திரும்ப சொல்லணுங்க. அப்படியே ஏஞ்சி வந்து நான் திரும்ப பாஸ்ட்லேருந்து 20 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துட்டேன். வழி வாங்கணும் அவனை, என் பிடிச்சவங்க நான் காப்பாற்றுவேன். நான் தான் உன்னை எழுப்புனேன், ப்ரொடெக்ட் பண்ணுவியான்னு அப்படி அந்த பொண்ணு கேட்க, உன் டாட்டி நடந்தார் எப்போ திரும்பவும் நடக்காது, எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மனசில் அந்த ஸ்கெலிட்டன் நினச்சிக்கிட்டு அடே டப்பாலேருந்து ஏஞ்சி வந்து டேய் இறக்கி விட்றா, டேய் இறக்கி விட்றா, நானே நடந்து வருவேன். ஸ்கெலிட்டன் இல்லை, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், காப்பாற்றுவேன் மட்டும் கேட்குற, நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்கிறானே புரியலையே. பைத்தியத்தை இறக்கி விட்டனோ. அந்த ஸ்கெலிட்டன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயினுங்க வழியில். அந்த பொண்ணு வந்து லெவல் 1 நெக்ரோமான்சரு. நான் செத்து திரும்ப வந்ததுனால இது என்னால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இது என்னோட புது பவர்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ அந்த பொண்ணு சொல்ல, என்ன இறக்கி விட்றியா? இது உன்னை இறக்கிலாம் விட முடியாது, நீ இங்கே போய் விடணும்னு சொல்லு, நானே போய் உன்னை விட்டுட்டு வந்தேன். புது சத்தை கேட்குது. ஹீரோவாக அந்த பொண்ணு ஒழிஞ்சிட்டானுங்க. இந்த மாதிரி ஆளுங்க கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்போ பார்த்தேன், டேய் அங்கே இங்கே சுற்றி பாடுறா, டேய் அந்த பொண்ணு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். பார்த்தால அந்த பொண்ணை தூக்கிட்டு போனால் நிறைய காசு கிடைக்கும், சீக்கிரமாக கண்டுபிடி. இந்த பொண்ணு இங்கேதான் ஓடி வந்துச்சு, ஆளை காணும். பாடுறா நல்லா, இந்த பொண்ணு இங்கேதான் வந்துச்சு, ரொம்ப குளிருது. பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு முதுகில் ஒரு அம்பை விட்டுட்டான். அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன் தலை, வா தலை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு தோரியா ஆஃப் த லார்ட், நீதான் அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைக்க போகிற. பார்க்க நீ நல்லா அழகாக இருக்க, ஆனால் இதான் சாவோட கடவுளாமே. ஓடிடல, நான் ஒன்று கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல, பையன் ஆள் தப்பாக பார்க்குறான். இது தாங்க ஒன்று என்ஜாய் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, பெண்ணை நம்ம தள்ள பெரிய பாறங்கள் எடுத்து மண்டையில் போடுறதுக்கு ரெடியாக இருப்பார் பையன். உடைக்க அந்த பொண்ணை வைத்திச்சு, எப்படியாச்சும் நான் காப்பாற்றுவேன், சீக்கிரமாக வா இங்கேருந்து போயிடலான்னு சொல்ல, பின்னாடி மட்டும் சும்மா விடுவானா, நான் ஒரு சுற்றி எடுத்து ஒரு அடி அடிக்க தலை மட்டும் கண்டு போய் விடுது. திரும்ப காப்பாற்றலான்னு நினச்சேன், ஆனால் திரும்ப நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கெலிட்டன் எது என்னடா இருக்குதுங்க, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஜஸ்ட் இது ஏதோ டூப் மாதிரி இருக்கு, இது ஏதோ பவரா? டேய் எலும்பு மண்டியா, இன்னொரு பேரா ரூபிகா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறே.